ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பாக. ரோட்டு வழியாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். ரெண்டு நண்பர்கள் எதிராக நண்பர்களில் ரெண்டு இளைஞர்கள் எதிராக வராங்க. ஸோ குறுக்கால ஒரு மாடர்னாக ட்ரெஸ் பண்ண பொண்ணு தன் வண்டியில் ஸ்டைலாக நின்று ஃபோனை பேசிக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டைலை கவனிக்கிற பையனுங்க ஒருத்தன் எதிர் லைன்ல இருந்து அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே நடந்து வரான். இன்னொருத்தன் ஆப்போசிட் லைன்ல இருந்தே அந்த பொண்ணை பார்த்துட்டு நடந்து வரான். ஒருத்தன் எதிர் லைன்ல இருந்து ஒரு பொண்ணை பார்த்து நடந்துட்டு வரான். இந்த பையன் ஆப்போசிட் லைன்ல இருந்து நடந்துட்டு வரான். ரெண்டு பேரும் இடிச்சுக்கிட்டாங்க. இடிச்சுக்கிட்டவனுக்கு கோபம் வந்த உடனே ஒரு வேடை சொல்லி அறிவு இருக்கானான்னு கேட்டான். ஆஹா, முட்டிக்கிடுச்சு. ஆப்போசிட்டில் வந்தவன் இவனோட பெரிய பார்ட்டி. யாரடா பார்த்து கேட்டான்னு அவன் நெஞ்சில் இங்கே ஒரு அப்புகிறான். மூட்டிக்கிடுச்சு. ரெண்டு பேரும் ரோட்டில் சொக்காயை பிடிச்சி நிற்கிறாங்க. இவனுங்க எதிரியும் கிடையாது, முன்ன பின்ன பழக்கமும் கிடையாது. சும்மா போன ரோட்டில் சும்மா போன வம்ப இழுத்து சும்மா சோம்பேறிங்க. இந்த நேரம் பார்த்து டிபார்ட்மெண்ட் ஆள் வந்துட்டாங்க. என்னடா பிரச்சனைன்னு கேட்டார். இல்லை சார், இவன் இப்படி வந்தான். இல்லை சார், இவன் இந்த இதை பார்த்துக்கிட்டு வந்தான். இல்லை சார், இவன் இதை பார்த்துக்கிட்டு வந்தான். மேட்ரு புரிஞ்சு போச்சு. அவர் லத்திக்கு வேலை கொடுக்க கொஞ்சம் அதிகாரத்தை கையில் எடுத்துட்டாரு. ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. ஏன்னா வண்டியில் ஏற்றிட்டு போகணுமா மாப்பிள்ளைங்கள. உடனே சார்னு கெஞ்சிடானுங்க. இந்த மனிதர்களை பாருங்க, ஒரு சின்ன வார்த்தை, சரி சாரி, இயற்கை இடிச்சுக்கிட்டோம், சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு போனால் பிரச்சனையே இல்லை. காரில் போகிறவன் ஸ்கூட்டர்காரனை சண்டைக்கு போகிறான், ஸ்கூட்டர்காரன் போகிறவன் காரில் சண்டைக்கு போகிறான். லேசாக இடிச்சுக்கிட்டானுங்க, சண்டையை போட்டுக்கிட்டானுங்க. ஸோ இந்த சம்பவத்தை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வருது. சித்தப்பா அப்பா இறந்துட்டாங்க. உடனே இந்த ஃபோனை என்னுடைய ரிலேஷன்ஸுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். மறுமுனையில் அக்கா முறையில் இருக்கவங்க ஃபோன் எடுக்கிறாங்க. இதில் நான் 3 மணிக்கு தானல பேசிக்கிட்டு இருந்தேன். உங்கள் அண்ணி சொன்னாங்களே, கதறினாங்களே, அழுதாங்களே, அவனுக்கு சாப்பாடே போகலையே, அவனுக்கு சாப்பாடு எடுக்கலையே, சாப்பாடு கொடுக்க முடியலையே, சாப்பிட முடியலையேன்னு சொன்னாங்களே அப்படின்னாங்க. ஆமாங்க, அண்ணனுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகி அவர் இறந்துட்டார். அவருக்கு சாப்பாடே போகலை. சாப்பாடே போகலை. ஏன் போகலை? அவருக்கு சாப்பாடை இறைவன் நிறுத்தி விட்டான். நாம் டெய்லி சாப்பிட்ற அரிசி பருப்பு எங்கேயோ விளைந்து நம்மளை தேடி வருது. அங்கே தான் இயற்கையில் இறைவன் இருக்கிறான். நம்ம விமானத்தில் அந்நிய கண்ட்ரிக்கு பறந்து போகலாம், ட்ரெயினில் வேறு இடங்களுக்கு போகலாம், ஏன் வாகனங்களில் போகலாம். அந்த சாப்பாடு வேலை வரும்போது நம்ம ஒரு ஹோட்டல்லையோ ரிலேஷன் வீட்டுக்கு போகும்போது அங்கே நம்ம முன்னாடி வச்சுருக்க சமைக்கிற சாப்பாடு இறைவன் கொடுத்தது. இறைவன் அங்கே தான் இருக்கிறான். அதை யாருக்கு அது விளையதை தடுத்துட்டானோ அந்த காலகட்டம் வரும்போது அவருக்கு சாப்பாடு எடுப்பதில்லை. இப்போ அப்படியே போவோம். எங்கள் அம்மா ஒரு நார்மல் குடும்பத்தில் மூத்த மகா. எங்கள் அம்மா நார்மல் குடும்பத்தில் மூத்த மகா. கல்யாணம் ஆகுது. எங்கள் அண்ணன் தான் மூத்த பேரன். எங்கள் அம்மாவுடைய ரிலேஷன் அப்பாவுடைய ரிலேஷன் எல்லாருமே அப்போ கொஞ்சம் யங் ஸ்டேஜ். அக்கா பிள்ளைகளுக்காக செய்கிறதுக்கு தாராளமாக செய்கிறாங்க. அக்கா பிள்ளை கையில் மோதிரம், வெள்ளி கொலுசு, செல்லம் தூக்கி வச்சு கொஞ்சிறாங்க. மூத்த பிள்ளை ரொம்ப செல்வத்தை அனுபவிக்கிறாரு. அவருக்கு வைஃப்பில் எத்தனையோ போராட்டங்கள் வருது. எல்லாத்தையும் தாண்டி செல்வ செழிப்பிலேயே வளர்ந்து வந்துட்டுருக்காரு. போராட்டங்கள். அப்போ அவருக்கு முதல்ல பிறந்த போது எங்கள் அம்மா சந்தோஷப்பட்டு சீனி தண்ணி வச்சுருக்கலாம், கழுதை பால் கொடுத்துருக்கலாம், ஸ்வீட்டை கொடுத்து மகிழ்ந்திருக்கலாம். ஏன்னா இறைவன் படைத்ததெல்லாம் அவனை தேடி தேடி வந்துக்கிட்டே இருந்தது. அப்படியே காலகட்டங்கள் வருது. அவன் கல்யாண நாட்கள் வருது. மாப்பிள்ளைங்கிற மரியாதை, சொந்த பந்தங்கள் வருகுது. அவனுக்கு ஸ்வீட்டு பழம் மாப்பிள்ளைக்கு கொடுக்குறாங்க. அவனுக்கு பால் குடம் எடுக்கும்போது நான் பார்த்தேன். அவ்வளோ சொந்த பந்தங்கள்லாம் வந்துச்சு. எல்லாரும் வாழ்த்து தெரிவித்தாங்க. அப்போ இறைவன் அவனுக்கு உணவு படைத்து கொண்டு இருக்கிறான். அவனுக்கு மறுநாள் வந்தபோது எல்லாரும் வாய்க்கு அரிசி போட்டார்கள். அந்த அரிசி எங்கள் அண்ணன் சாப்பிட்டதில்லை. ஏன்னா
அந்த அரிசி அவன் சாப்பிட இறைவன் படைத்ததில்லை. அவன் சாப்பாடை எங்கோ நிறுத்தி விட்டான். மக்களே, பொறுமை, பொறுமை. கல்யாணத்தில் ஏன் பத்திரிக்கையில் பேர் போடலை? சண்டை. கல்யாணத்தில் என்ன இப்படி பார்த்தாங்க? சண்டை. என்ன மதிக்கலை? சண்டை. கொஞ்சம் பொறுத்து போங்க. ரோட்டில் சண்டை, வீட்டில் சண்டை. கொசு இல்லாத உலகம் இருக்குது, சண்டை இல்லாத உலகம் இருக்குதா? கொசு கடிக்கா வாழ்க்கை இருக்குது, எதிரி இல்லாத வாழ்க்கை இருக்குதா? எதிரியை நாம தான் உருவாக்கிக்கிறோம். கொஞ்சம் நினச்சி பாருங்க. ஒரு நாய் சில குட்டிகளை போடுது, அது குறிப்பிட்ட நாள் தாயோடு இருக்குது. அப்புறம் அந்த நாய்க்குட்டியை யார் யாரோ எடுத்துகிட்டு போய் எங்கெங்கேயோ வளர்க்குறாங்க. உதாரணத்துக்கு நான் பெரம்பூரில் இருக்கிறேன்னு சொன்னோம்னா, புருஷோகத்தில் இருக்கிற ஒரு நாய்க்குட்டி எடுத்துகிட்டு போகலாம், வேப்பேரியில் இருக்கிற ஒரு நாய்க்குட்டி எடுத்துகிட்டு போகலாம், வெள்ளிவாக்கத்தில் இருந்து ஒரு நாய்க்குட்டி எடுத்துகிட்டு போகலாம். அது வளர்ந்ததுக்கு பிறகு எங்கள் அண்ணனை பார்க்க போகிறேன், என் தங்கச்சியை பார்க்க போகிறேன், எங்கள் அம்மாவை பார்க்க போகிறேன், அது போகுமா? ஏன்னா அவர்கள் படைப்பு அவ்வளவுதான். ஒரு ஆடு பல குட்டிகளை போடுது, அது எங்கள் அண்ணனை பார்க்க போகிறேன், என் தங்கச்சியை பார்க்க போகிறேன், என் தம்பியை பார்க்க போகிறேன்னு போகுமா? இல்லை. அதுதான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தாவே, நாங்கள் ஆடுகளை போல் படைக்கப்பட்டவே, எங்களுக்கு யாருமே இல்லையே. ஆம், நாம் மனிதர்கள். இறைவன் நம்மளுக்கு இருக்கிறான். இறைவனை அறிவோம், தங்கச்சியை அறிவோம், அண்ணனை அறிவோம், மாமனை அறிவோம். இதற்குள்ள நம்மளுக்குள் என்ன பெருமை? ரோட்டில் ஒருவன் சண்டை போடுகிறான், வீண் சண்டை. பணம் கொடுக்கல் வாங்கல் சண்டை போடுகிறோம், வீண் சண்டை. பக்கத்து வீட்டில் சண்டை போடுகிறோம், வீண் சண்டை. ஸ்டேஷனில் போய் கையை கட்டி நிற்கிறோம், வீண் சண்டைக்கு. ஐயா சொல்லுங்கள், டிபார்ட்மெண்ட் அதிகாரி குற்றவாளியை பார்த்து தம்பின்னு மரியாதையாக பேசுவார். அவர் அதிகாரத்தை செலுத்தி கேட்கும்போது அங்கே கையை கட்டுறோம். ஏன் ஒரு அண்ணன்கிட்ட இறங்கி போனால் தான் என்ன? ஏன் ஒரு தங்கச்சிக்கிட்ட இறங்கி போனால் தான் என்ன? மனிதர்களாக பிறந்திருக்க உங்களுக்கு ஒரு தங்கச்சி வேண்டாமா? மனிதர்களாக பிறந்த உங்களுக்கு ஒரு அண்ணன் வேண்டாமா? சரி, அண்ணன் வேணும், அண்ணி வேண்டாமா? சரி, அண்ணி வேணும், அண்ணன் பிள்ளைகள் வேண்டாமா? இதுதானே மனித படைப்பு. இதில் போய் சண்டையை போட்டு சாதிச்சு எதை எடுத்துக்கிட்டு போகிறோம்? அண்ணனின் மரணத்துக்கு வந்தோம். அண்ணன் நடந்து போகும்போது அநேக அண்ணனுடைய பிள்ளைகளை பார்த்து தம்பி நல்லா இருக்கியாங்கன்னு கேட்பாங்களாம். அவங்களும் அப்பா நல்லா இருக்கேன்னு சொல்லுவாங்களாம். அவ்வளோ பிள்ளைகள் வந்திருந்தாங்க. 3 பிள்ளைகளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புகள் தங்கள் வேலை வெட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு, ஐயோ என் நண்பனுடைய அப்பா இறந்துட்டாரு, என்னை ரோட்டில் பார்த்தாலே சொல்லுவார, ஐயா நல்லா இருக்கிறியா, ஐயா சாப்பிட்டியான்னு கேட்பாரு. அந்த வார்த்தை இல்லையே, கண்ணீர் விடுகிறார்கள். எத்தனையோ மனிதர்கள், ஐயோ அவர் ரொம்ப நல்லவராச்சே, எங்கே பார்த்தாலும் மரியாதை கொடுப்பார அப்படின்னு மனிதர்கள், என் சொந்த பந்தங்கள், என் மருமகன், என் மாமா, என் மச்சான், என் மச்சினை, என் சொந்த பந்தம் ஊரே வந்து நின்று அப்படியே ஊர்வலமாக போகும்போது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். இதுதான் மனித வாழ்க்கையா? இதே நாம் மிருகமாக பிறந்திருந்தால் ஒரு பசுமாடு தெய்வமாக வணங்குறோம். அந்த பசுமாட்டுக்கு எத்தனையோ பிள்ளைகளை பெற்றாலும் அந்த பிள்ளைகள்லாம் வந்து மரியாதை செலுத்துதா? ஒரு நாயானது பல குட்டிகளை போட்டிருக்கும், அந்த நாய் குட்டிகள் வந்து மாமன் மச்சன் மரியாதை செலுத்துக்குதா? இல்லையே. மனிதர்களுக்குத்தானே இந்த மரியாதையை கொடுத்துருக்கோம். இதற்குள் ஏன் சண்டை? மன்னிப்போம், மறப்போம். கடவுளை நம்மளை ஆசீர்வதிப்பாக. எங்கள் அண்ணனின் பசி முடிந்து போனது. அது இறைவன் எடுத்த நாட்கள். அவன் பிறப்பு வர 62 ஆண்டு காலம் வாழ்ந்து தன் மகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி, மகன்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி அவர் போக வேண்டிய இறைவனடி சேர்ந்தார். கடவுள் அவரை ஆசீர்வதிப்பாராக, அவர் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.